ஆணவத்தின் உச்சம் தோல்வி. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஆர்சிபி கொண்டு ஏன் சொல்கிறேன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் லீக் மேட்ச்சில் வந்து சென்னை விசஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு. அது பழைய வீடியோவாக போட்டிருந்தோம். நீங்கள் பண்ண அந்த செயல்னால் வெளியே வந்து வேறு மாதிரி நடந்திருக்கு. அது பல வீடியோ கிடச்சிச்சு. அதை நான் போட விரும்பலை. பட் அது ஃபேன்ஸுங்க மத்தியில் ஒரு இது இருக்கலாம். எக்ஸ்பெஷலாக நான் ஏன் கோலியை சொல்கிறேன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள பிளேயர் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி காட்டிக்க போய் அதுவே ஒரு எதிர்மனை வினையாக வந்து முடிஞ்சிருக்கு. அதுதான் இன்றைக்கி வந்து ஆணவத்தின் உச்சம் தோல்வின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆணவத்தில் எவ்வளோ ஆடினாலும் அந்த தோல்வின்றது நம்மளை வந்து அந்த ஆணவத்தை அடக்கிடும். அந்த தோல்வி தான் இன்றைக்கி ஆர்சிபி அடக்கியிருக்கு. ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் வந்து ஒரு சரியான ஒரு ஃபைட் பேக் கொடுத்துச்சு ஆர்சிபின்னு சொல்லலாம். ஆனால் தோல்வின்ற ஒரு ஃபைட் பேக் கொடுத்த அந்த தோல்வினால் அவங்க வெளியே போகிற நிலைமை வந்துச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆர்சிபி உள்ளே வரன்ட்டுன்னு. பட் வெளியே போயிடுச்சு. இது சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கலாம். பட்டு ஆணவன்றது ரொம்பவே ஆடிட்டீங்க. அன்றைக்கி நீங்கள் ட்ரோஃபி அடித்த ஃபீலில் பண்ணீங்க. நீங்கள் வரையும் சிஎஸ்கே கிட்ட அடித்தா போதாது, ட்ராஃபி அடிக்கணும். ஐபிஎல்ன்றது வந்து ஒரு 10 டீம் நடந்தது. அந்த 10 டீமாக அடித்து நீங்கள் உள்ளே போய் ட்ராஃபி அடிக்கணும். ஆனால் நீங்கள் பேசுன ஃபேன்ஸுங்க பேசுன ஒரு இது இருக்குன்னா எங்களுக்கு சிஎஸ்கே அடித்தா போதும், சிஎஸ்கே வெளியே தோற்றுனா போதும். அங்கே சிஎஸ் கொண்டு ஐபிஎல் நடத்தலப்பா. ஃபுல் 10 டீமும் சேர்ந்தா தான் ஒரு ஐபிஎல். அதாவது இந்தியன் பிரீமியர் லீக் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டுங்களுக்கு இது மேட்ச்சு. அதை நீங்கள் சிஎஸ்கே ஒண்டி தனியாக பார்க்குறது, ஏன்னா எனக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்குற ஃபீல் தான் வருது. ஆனால் இந்த தோல்வினால் அவங்க ஃபேன்ஸுங்க வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னாக்கா வருஷம் அவங்க ஒரு டைலாக் அடிப்பாங்க, ஈசலா ಕಪ್ ನಮ್ದೇಂಟುன்னு. கண்டிப்பாக ஈசலா கப்பு ನಿಮ್ದಿಲ್ಲ, ಬೇರೆಯವ್ರಿಗೂ ಬೇರೊಬ್ಬರು ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ சொல்ல முடியும்.